ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஸ்டைலில் ஒரு புதினா ரைஸும் எக் மசாலா ரோஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினாவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்தை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா உதிரியாக இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இந்த சாதம் ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம வதக்க வேண்டிய எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மெல்ட் ஆனவுடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கருகிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஸோ பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அதாவது அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அது ரா வாசனை போகணும். அந்த அளவுக்கு அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா ஸ்லோலே போட்டு இது நல்லா வேக விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புதினா சாதம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. குக்கரில் கூட பண்ணலாம், ஆனால் இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். நம்ம நார்மலாக லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் பண்ணுற மாதிரி இது கிழறு சாதம் மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு மூடி இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நமக்கு புதினா தொக்கு மாதிரி கிடச்சிருச்சு. இதை அப்படியே நம்ம சாதத்தில் போய் கிளறினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா வாசனையில் கமன்னு வரும். இப்போ ஆறின சாதத்தில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக அதை கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா சாதம் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். இது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். பாஸ்மதி ரைஸை உப்பு போட்டு தனியாக வேக வச்சு உதிரியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மெதுவாக கிளறி விடுங்க. நமக்கு சூப்பராக சாதம் ரெடி ஆகிடும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எக் மசாலா ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 7 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம முட்டையை ஃபுல்லாக இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையுமே இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இப்போ நம்ம அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணி வச்ச முட்டையை ஒவ்வொன்றா அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அது பொறுமையாக எடுத்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த புதினா ரைஸ்க்கு இந்த எக் ரோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா முட்டையுமே இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ மூடி போட்டு மூடி இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவிலே வைங்க. நமக்கு சூப்பரான எக் மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Bye friends.